அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த பகல்காம் பிரச்சனையால் பாகிஸ்தானிலிருந்து மெடிக்கல் டூர் இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு டூரை பாதியிலே முடிச்சுக்கிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. மூளை மாற்று ஆப்ரேஷனுக்கு வந்தவங்களை விட்டு தள்ளுங்க. இதயம் மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, இதுக்கெல்லாம் வந்தவங்க பாடு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஏப்ரல் 29க்கு முன்பு இடத்தை காலி பண்ணணும்னு வேற சொல்லிட்டாங்க. சலைன் பாட்டில்களை கையில் பிடிச்சிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏம்னா அதுக்கப்புறம் இந்தியா தனது ஆபரேஷனை தொடங்க வேண்டியது இருக்குதுல்ல. இந்தியா புதுசாக இந்த பகல்காம் அட்டாக் பழியை பாகிஸ்தான் மேலே தூக்கி போடுது. இன்னைக்கு நேத்தா இது தொடங்குச்சு. கழிஞ்ச 30 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். ஏதோ நேற்றைக்கு நாங்கள் இதை பண்ணின மாதிரி சொல்லுவதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? எங்கள் பாரம்பரியத்தை கொச்சைப்படுத்தும் செயல்தானே இது. அப்புறம் எங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். சிந்து நதியில் தண்ணி வரவில்லை என்றால் நாங்கள் காலை கடனுக்கு எங்கே போவோம்? IMFக்கு கடன் சொல்கிற மாதிரி இதுக்கு கடன் சொல்ல முடியுமா? அப்புறம் நாரி போயிடாது. இதுக்கெல்லாம் மினரல் வாட்டர் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா ஐயா? அதுக்கு என்ன உங்கள் அப்பனா வந்து காசு கொடுப்பான்? சிந்து நதி நீர் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் தகுதி இல்லாத பெண்களெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு 1000 ரூபா கிடைச்சா கூட மினரல் வாட்டர் வாங்கலாம். ஸ்டாலின் மாதிரி காவிரி தண்ணீர் விடு தண்ணீர் விடு என்று கேட்காமல் எங்கள் வாயை மூடிக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது. மைனர் குஞ்சு மேலே துப்பாக்கியை வச்சு அழுத்தி மிரட்டுனா தான் நீ தண்ணி விடுவியா? எங்கள் நாட்டை டெசர்ட்ஸ்தான் என்று பேர் மாற்றுறதுக்கு நீ முயற்சிக்கிற, எங்களுக்கு தெரியாதா? வேலை இல்லாத இளைஞர்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து நீ காஷ்மீரில் போய் பழச்சிக்கப்பான்னு அனுப்பி வச்சா அவனையும் ஈவு இறக்கம் இல்லாமல் சுட்டு பொசுக்க இப்படி நாயா அலைகிறீங்களே. காசாவில் குபூஸ் போட மாவு இல்லாமல் அலைகிற மாதிரி எங்களையும் அலைய வச்சுடுவீங்க போல இருக்க. நாங்கள் 130 நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை தயார் நிலையில் வச்சுக்கிட்டு தான் இந்த தாக்குதலை நடத்தினோம். அவசரத்தில் ரிமோட்டை எங்கேயோ வச்சுட்டோம், தேடிக்கிட்டு இருக்கோம். ரிமோட்டு கிடைச்சதும் டிவியை ஆன் பண்ணிவிடுவோம், சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஹனீஃப் அப்பாசி சொல்கிறத லேசாக நினச்சிடாதீங்க. அவன் ஒரு லூசு பைய. ரிமோட்டு கையில் கிடச்சா அது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்க அமுக்கி பார்த்துடுவாங்கயா, ஜாக்கிரதை. ஈரானில் இருந்து ஏவுகணைகளை வாங்கலான்னு பார்த்தா ரஜய் துறைமுகத்தை பற்றி எரிய வச்சு அழகு பார்த்துக்கிட்டு திரிகிறான் அந்த கிழவன். எனக்கு என்னமோ இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சுருப்பான்னு நம்பிக்கையே இல்லை, தோணவே இல்லை. அவனை கேட்டால் கூட உண்மையை ஒத்துக்க மாட்டானே. எப்பவும் அவன் கல்லூரி மங்கனாட்டம் தானே இருப்பான். ஒன்றுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பைனாக்குலரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ராஹிம் ரைசியை ஹெலிகாப்டர் விபத்தில் கொன்னதே அவன் இன்னும் ஒத்துக்கலையே. இந்தியா தண்ணீர் விடலைன்னா ஹமாஸைத்தான் கூட்டிக்கிட்டு வந்து நிலத்தில் தண்ணீருக்கு குழி தோண்டணும். அவன் தான் அதில் எக்ஸ்பர்ட்டு. எங்கள் பூமி வறண்டு போச்சுன்னா எங்கள் விவசாயிகள் வேலை இல்லாமல் துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதை நாங்கள் இந்தியாவுக்கு சொல்லி எச்சரிக்கிறோம். இந்த விஷயத்தில் தண்ணீரோடு விளையாட வேண்டாம் என்று தண்ணி போட்டுக்கிட்டு நாங்கள் எச்சரிக்கிறோம். அப்புறம் மோடி பிராயச்சித்தமாக இங்கே வந்து ஜல்ஜீவன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது வரும். மோடிக்கு பாகிஸ்தானில் ஒரு நல்ல பேர் இருக்குது, அதுக்கு வீணாக கெடுத்துடாதீங்கய்யா. கடந்த பிப்ரவரி மாதம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் ரவலா கோட்டில் நடந்த ஹமாஸுக்கு ஆதரவாக நடந்த பேரணியில் ஹமாஸுகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? லஷ்கர் தொய்பாவுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு அவர்களை திருத்திவிட்டு சென்று இருக்கிறார்கள் இந்த காலித் என்ற ஹமாஸ் தலைவன். அவனது அறிவுரைப்படியே ஹமாஸ் மாடல் தாக்குதலை நடத்தி இருக்கிறான் இந்த லஷ்கர் தொய்பா. அக்டோபர் 7வின் ரிப்ளிகா தான் இந்த ஏப்ரல் 22 தாக்குதல். அங்கு இன்னசென்ட் யூதன் செத்தான், இங்கே இன்னசென்ட் இந்து செத்தான், அவ்வளோதான் வித்தியாசம். இந்தியா பாகிஸ்தானை தாக்குறானோ இல்லையோ, சோசியல் மீடியாவில் பாகிஸ்தானை மக்கள் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். வாய்ஸோடால் வீரன் அசீம் முனிவர் டைனிங் டேபிளுக்கு அடியில் இருந்துக்கிட்டு வெளியே வரமாட்டேங்கிறான். இந்த தாக்குதலுக்கு கருத்தே சொல்ல மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறானே. பாகிஸ்தானின் கராச்சி நகரம் பல பாகிஸ்தானி தலைவர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் ஒரு கனவு நகரம். பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கராச்சியில் ஒரு சின்ன வீடாவது இருக்கும். காரணம், கராச்சி பெண்கள் அழகானவர்கள்.
ஹாலிடேக்கு கராச்சிக்கு போவது எல்லாவனுக்கும் ஒரு வாடிக்கை தான். பாகிஸ்தானின் பெரும் தலைகள் எல்லாம் கராச்சியில் தான் குடியிருப்பானுங்க. போர் ஆரம்பித்தால் இந்தியா முதலில் கராச்சியைத்தான் தாக்கி பிடிக்கும், கராச்சியைத்தான் அழிக்கும். கர்நாடக சீஃப் மினிஸ்டர் சீதாராமையா பாகிஸ்தான் டிவிகளில் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுடன் போர் வேண்டாம், பாகிஸ்தான் எங்கள் நண்பன், எப்பவும் காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு துணை நிற்கும் அப்படின்னு அவர் மீடியாக்களிடம் சொன்னது அங்கு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கான்ப்பா. இஸ்லாமிய கட்சி இஸ்லாமியனுக்கு தானே ஆதரவாக இருக்க முடியும், அதுதானே நியாயம். இது தெரிஞ்சுதான் இராணுவ செக்யூரிட்டி வீடியோக்களை வெளியிடக்கூடாது, பொய் செய்திகளை பரப்பக்கூடாது என்று மோடி உத்தரவிட்டு விட்டார். 16 பாகிஸ்தானியர்களின் யூடியூப் சேனல்களை இந்தியா முடக்கிவிட்டது. ஆர்எஸ்பி மீடியாக்கள் வாயில் கவி கொண்டிருந்த பிஸ்கட்டுகளை பிடுங்கி எறிந்து விட்டார் அந்த மோடி. பாகிஸ்தானுக்கு துணை போகும் காங்கிரஸ்காரனை ஏன் நம்பக்கூடாது என்று சொல்றேன்னா, ஹிடன்பர்க்கு கூட சேர்ந்து அதானியின் ஷேர்களை வாஷ் அவுட் செய்ய ராகுல் முயற்சித்தது இப்போது வெளியாகி இருக்கிறது. அதை இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் கண்டுபிடித்து வெளியிட்டு விட்டது. இந்தியாவின் பொருளாதாரத்தையே சீர்குலைக்க துணிந்த ராகுலின் முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது. இவ்வளவு பேசும் ராகுல் அவரது தங்கை மியூச்சுவல் ஃபண்டில் 2.4 crore அளவுக்கு முதலீடு செய்துள்ளார். அதில் இவர் எதிர்க்கும் ஏசிசி பங்குகளை, அதாவது அடானி கம்பெனியின் பங்குகளை அவர் முதலீடு செய்திருக்கிறார் ஏராளமாக. அப்படி முதலீடு செய்துதான் லாபம் சம்பாதிக்கிறார். அடானி குழுமத்தின் பங்குகளை வாங்கி குவித்து வைத்திருக்கிறார் அவரது அன்பு தங்கை. சாவர்கரை புகழ்ந்த இந்திரா காந்தியின் பேரன் சாவர்கரை இகழ்ந்து பேசியதற்காக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியிடம் வாங்கி கட்டி கொண்டார். அது தெரியுமா உங்களுக்கு? உன் பாட்டி சாவர்கரை பற்றி எழுதியிருப்பதை நீ படித்து பார்த்தியா என்று நீதிபதியே கேட்டுவிட்டார். கரடியே காரி துப்பி விட்டது. பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் கூட இவனுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு என்ற சந்தேகம் நம் மனதில் எழுவது இயற்கையே. ஏனென்றால் இவனது தாத்தாவே ஒரு காஷ்மீர் முஸ்லீம் தானே. காஷ்மீரில் வந்து டெல்லிக்கு குடிபெயர்ந்த குடும்பம் தானே இவர்களது குடும்பம். டெலிஃபோன் உரையாடலை ஒட்டு கேட்கும் பெகாசஸ் சாஃப்ட்வேரை இந்தியாவுக்கு வழங்கிய இஸ்ரேல் தனது நாட்டின் டடிரான் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியை இந்தியாவில் $10 மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய வைத்து ஐபி ஃபோன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது. இந்திய டிசிஎம் ஸ்ரீராம் கம்பெனியுடன் இணைந்து ஐபி ஃபோன்களை தயாரிக்கப் போகிறது. மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் இஸ்ரேல் வரைக்கும் சென்றிருக்கிறது. இவனுங்க என்னடானா இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற முயற்சிகளை இறங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ள இடத்தில் பகல்காம், புல்வாமா, கால்வான் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். தேசப்பற்று என்றால் வீசம் என்ன விலை என்று கேட்கத்தான் செய்வார்கள். இஸ்லாமை வைத்து மற்ற மதங்களை அடிக்கத்தான் துணை போவார்கள். இந்திய மக்கள் பாகிஸ்தானுக்கு நல்லா தண்ணி காட்டணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் இந்த மோடி என்னடான்னா பாகிஸ்தானுக்கு தண்ணியே காட்டக்கூடாது என்று விரும்புகிறார். பாகிஸ்தான் தலைவர்கள் மேடைகளில் கத்தி கத்தி பேசி அவர்கள் தொண்டை தண்ணி வத்தி போச்சியா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார் இந்த மோடி. ஈவிரக்கம் இல்லாத மனுஷனாக இருக்காரியா இந்த மோடி. தண்ணீரை ஒரு ஆயுதமாக உபயோகித்து ஒரு நாட்டை மிரட்டுகிற ஒரு தலைவனை எப்போத்தான் நான் பார்க்குறேன். இது புதுசாக இருக்குனே, ரொம்ப புதுசாக இருக்குது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருந்த கோச் ஜேசன் கில்லஸ்பி அந்த பதவி தனக்கு வேண்டாம் என்று சமீபத்தில் ராஜினாமா பண்ணிக்கிட்டு தன் நாட்டுக்கு ஓடி போய்விட்டார். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் உயிர் முக்கியம், இங்கே இருந்து காசுக்காக நான் சாக முடியாதியா, போயிட்டு வாயா என்று சொல்லிவிட்டு ஓடியே போயிட்டாரு. இந்த ஹூக்லி பாலை பாகிஸ்தான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. 1962 நடந்த சீனா யுத்தத்தில் தனித்து நின்று சீன படைகளை கலங்கடித்த மேஜர் பரம் வீர சக்கரா விருது பெற்ற சைதான் சிங் சீன வீரர்களுக்கு ஒரு சைத்தானாக இருந்தார் தெரியுமா? அப்படிப்பட்ட தேசபக்தர்களும் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். ராகுல் காந்தியும் இந்த நாட்டில் தான் வாழ்கிறார். ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு 100 கோடி டொனேஷன் சீனாவில் இருந்து வந்ததும் இந்த தேசத்தில் தான் நடந்தது. நேரு குடும்பமும் இந்திய காற்றைத்தான் சுவாசிக்கிறது. பாகிஸ்தான் சீனாவுக்கு குளிர் விட்டு போனதுக்கு காரணம் இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு கெட்டியான ஸ்வெட்டர்களை போட்டு விட்டதால் தான் இதெல்லாம் நடக்குது.
சரி நண்பர்களே, நான் மீண்டும் வந்து விட்டு போனவைகளை சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.